தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டை குடமுருட்டி ஆற்றில் கட்டி முடிக்கப்பட்ட பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்க 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீனதயாளன் வழங்க கேட்கலாம். தீனதயாளன், அந்த பாலத்தை திறக்காததற்கான காரணம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன கூறப்படுகிறது? மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டையில் இருந்து கணபதி அக்ரகாரம் செல்லும் சாலையில் குடமுருட்டி ஆற்றில் 70 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம் பழுதடைந்து விட்டது. இந்நிலையில் தமிழக முதல்வர் சட்டமன்ற அறிவிப்புக்கு இணங்க புதிய பாலம் அமைக்கும் பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டு ரூபாய் 13 கோடியே 35 லட்சம் செலவில் 150 மீட்டர் நீளமும் 100 மீட்டர் அகலத்திலும் பாலம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் குடமுருட்டி ஆற்றில் கடந்த குறுவைக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதனால் பால பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டது. மேலும் கும்பகோணம், தஞ்சாவூர், அரியலூர், திருவிளையார் ஆகிய வழித்தட சாலைகளை இணைக்கும் வகையில் இப்பாலம் அமைக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் குடமுருட்டி ஆற்றில் கட்டி முடிக்கப்பட்ட பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு உடனடியாக திறந்து வைக்க வேண்டும் எனவும், மேலும் அப்பகுதியில் 4 தலைமுறைகளாக 25 ஆண்டு குடும்பங்களுக்கும் மேலாக குடியிருந்து வந்த மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்க கோரியும் சிபிஐ எம்எல் கட்சி சார்பில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்க வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தீனதயாளன்.